ரொம்பவே கேவலமா ஏமாத்தி பேட்ஸ்மேன்களுடைய விக்கெட் எடுத்த 4 மோசமான கிரிக்கெட் சம்பவங்கள். நம்பர் 1, 2024 அண்டர் 19 வேர்ல்டு கப்ல இங்கிலாந்தும் ஜிம்பாப்வேயும் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப இங்கிலாந்து பேட்ஸ்மேனான அம்சா சேக் ஒரு பால் அடிக்க போவாருங்க. பால் அவருடைய கால்ல பட்டு அப்படியே கீழே நின்னுரும். பால் நகர்ந்திருக்காது. எந்த ஃபீல்டருமே அந்த பால் எடுக்க ஓடி வந்திருக்க மாட்டாங்க. சரி உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை எடுத்து கீப்பர் கிட்ட கொடுப்பாருங்க. ஆனா அதை பார்த்து ஜிம்பாப்வே பிளேயர்ஸ் அப்பீல் பண்ண தேடம் பேர் கிட்ட போயிருப்பாங்க. ரூல்ஸ் படி ஃபீல்டிங் டீம் அனுமதி இல்லாம பேட்ஸ்மேன் பாலை தொடக்கூடாது. அப்படி தொட்டதால அம்சா சேக்கு இங்க அவுட்னு கொடுத்திருப்பாங்க. அதனால அந்த பேட்ஸ்மேன் ரொம்பவே கோவமா வெளியே போயிருப்பாரு. நீங்களே பார்க்கலாம், அவர் உதவி செய்யும் விதமாக தான் எடுத்து கொடுத்திருப்பாரு. இருந்தாலுமே ஜிம்பாப்வே அப்பீல் பண்ணி அந்த அவுட்டை வாங்கியிருப்பாங்க. நம்பர் 2, இதை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். 2018 அண்டர் 19 வேர்ல்டு கப்ல ஜீவசன் பிள்ளை அப்படிங்கிற சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் பேட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பாலை ஃபேஸ் பண்ணும்போது பால் பேட்ல பட்டு அவருடைய உடம்புல பட்டு கீழே விழுந்துரும். அது நேரா ஸ்டெம்புக்கு கூட போயிருக்காது, பக்கத்துல தான் போயிருக்கும். இருந்தாலும் அவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பால் நின்னதுக்கு அப்புறம் தான் கையால எடுத்து கீப்பர் கிட்ட கொடுத்திருப்பாரு. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே அப்பீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ முன்னாடி சொன்ன ரூல்ஸ் படி தான் இங்கேயுமே ஃபீல்டிங் டீம் கிட்ட அனுமதி வாங்காததால அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவசன் பிள்ளை கிட்ட கொடுத்திருப்பாங்க. விக்கெட் கீப்பர் அந்த பாலை எடுக்க வரதை பார்த்துட்டு உதவி பண்றதுக்காக தான் அவர் எடுத்தும் கொடுத்திருப்பாரு. இந்த மாதிரி உதவி பண்ண போய் நிறைய பேத்துக்கிட்ட வாங்கி கட்டிக்கிறான் தமிழன். நம்பர் 3, 2007 நியூசிலாந்து ஸ்ரீலங்கா ஒரு மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அதுல ஸ்ரீலங்காவானது 169 ரன்னுக்கு 9 விக்கெட்டை இழந்திருப்பாங்க. சங்ககாரா 99 ரன்ல இருப்பாரு. முரளிதரன் தான் அந்த பக்கம் இருப்பாரு. சங்ககாரா அதுக்கப்புறம் பாலை தட்டி விட்டுட்டு செஞ்சுரி கம்ப்ளீட் பண்றதுக்காக ரன் ஓடி இருப்பாரு. செஞ்சுரியும் கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. கம்ப்ளீட் பண்ணிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாருமே எந்திரிச்சு கை தட்டிட்டு இருப்பாங்க. அப்படிதான் அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணும் விதமா முரளிதரனும் சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சமா தாங்க நகர்ந்திருப்பாரு. ஆனா அதை பார்த்த பிரண்டன் மெக்லம் டக்குன்னு பாலால ஸ்டெம்ப் அடிச்சுட்டு அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி இருப்பாரு. அவர் வெளியே இருந்ததால அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே அங்க புரிஞ்சிருக்காது. செலிப்ரேட் பண்ற நேரத்தில் இப்படி அவுட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரண்டன் மெக்லமுக்கு எதிராக அந்த ஒரு காலகட்டத்தில் பேசிட்டு இருந்தாங்க. நம்பர் 4, 2024 நைஜீரியா ஐவரி கோஸ்டும் ஒரு மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த T20 மேட்ச்ல ஐவரி கோஸ்ட் வெறும் 7 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி இருப்பாங்க. உண்மைதான், வெறும் 7 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி இருப்பாங்க. அந்த மேட்ச்ல இசையா அப்படிங்கிற ஐவரி கோஸ்டோட கேப்டன் பேட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பால் ஸ்ட்ரோக் வச்சுட்டு அவர் ஆயா அங்க இங்கன்னு சொல்லிட்டு கிரீஸ்குள்ள சுத்திட்டு இருப்பாருங்க. ஆனா அதை பார்த்து நைஜீரியன்ஸ் அவர் கிரீஸுக்கு வெளியே இருந்த சமயத்துல டக்குன்னு பாலால ஸ்டெம்பிள் அடிச்சு ரன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி இருப்பாங்க. அந்த ஐசியாவுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. சும்மா தான் நின்றுட்டு இருந்தா எதுக்கே எப்படி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவுட்னு கொடுத்திருப்பாங்க. அவர் டக்குல போக 7 ரன்னுக்கு அந்த மேட்ச்ல அவங்க டீம் ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. நீ ஒரு வீரன் அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்திருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சியா.